வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கம், பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் மாதத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். நைனா நாகேந்திரன் யாத்திரை நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. 2026 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है. ஏப்ரல் மாதம் 2026 தேதி இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியின் என்டிஏ தலைமையிலான இங்கே ஆட்சி மலரும். தமிழ்நாட்டில் அடுத்து உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற மு.க. ஸ்டாலினின் கனவு பலிக்காது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. स्वप्न पूरा नहीं होने वाला है. முதலிலே கருணாநிதி அவர்கள், பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்ற திட்டம் போடுகிறீர்களே. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு மெய்யாகாது. திமுக ஆட்சியில் இந்து மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக அமித் ஷா குற்றச்சாட்டு. சனாதனத்தை டெங்குவுடன் ஒப்பிடுவதா எனவும் திமுகவினருக்கு கண்டனம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அதிமுக வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என சேலத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதிமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. தோல்வி பயத்தில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திருச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம். தேர்தல் வியூகம், கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்டவை குறித்து அமித் ஷா ஆலோசனை நடத்தியதாக தகவல். திருச்சியில் மத்திய அமைச்சர் அமித் ஷாவுடன் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சந்திப்பு. கூட்டணியை வலுப்படுத்துவது, தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை என தகவல். திருச்சியில் இன்று நடைபெறும் நம்ம ஊரு மோதி பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தரிசனம் செய்யவும் திட்டம். தமிழகத்தில் முதற்கட்டமாக 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தில் மொத்தம் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்க முடிவு. பெரியார் அரசியல் பற்றி யார் கொச்சைப்படுத்தினாலும் அதற்கு விசிக கடும் எதிர்வினையாற்றும். தனிப்பட்ட முறையில் யார் மீதும் தங்களுக்கு காழ்ப்பு இல்லை எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. அரசியலின் அடிப்படையிலேயே, அடித்தளத்திலேயே கை வைப்பதாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிலே பொறுப்புண்டு என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்வினை ஆற்றுகிறோம். மற்றபடி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யார் மீதும் காழ்ப்பு இல்லை. திரு சீமானவர்கள் மீதும் எங்களுக்கு காழ்ப்பு இல்லை. ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என்பது தம்பி விஜயின் பெருந்தன்மையை காட்டுவதாக சீமான் கருத்து.
ஆட்சியில் பங்கு கொடுக்கும் என்பது வரவேற்கத்தக்கது எனவும் சீமான் பேட்டி. ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்குங்கிறது கோரிக்கையா வைக்கிறாங்க. அது ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கதுதான். தேர்தல் களத்தில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் போட்டி என்பதுதான் 100 ஆண்டு கால நடைமுறையாக இருக்கும். நாங்கள் தான் புதிய வரலாறு என சொல்லிக் கொள்ளும் தாவேகாவுக்கு பூத் ஏஜென்ட்டுகள் கூட கிடையாது என ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். நாங்கள் ஆதரித்தால்தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் 234 தொகுதிகளிலே போட்டியிடுவதற்கு உங்களுக்கு வேட்பாளர் இருக்கிறார்களா? நாங்கள் வெளிச்சமான தலைவர், நாங்கள் புதிய வரலாறு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கள போராடி இருக்கிறார்களா? ஒரு தொகுதியிலே வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்களா? போக்கஸ் அரசியலை வைத்து சில பேர் சித்து விளையாடுகிறார்கள், சந்து போக்களை சிந்து விளையாடுகிறார்கள். அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. களம், தேர்தல் களம் அது அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான், எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கும் தான். சென்னை சேப்பாக்கத்தில் 10வது நாளாக நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி மனித சங்கிலி அமைத்து முழக்கம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 7,40,000 பேர் விண்ணப்பம். வரும் 18ஆம் தேதிக்கு பிறகு பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தகவல். (2036) ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு முழு பலத்துடன் தயாராகி வருகிறது இந்தியா. கடந்த 10 ஆண்டுகளில் விளையாட்டுத் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கி வீரர்களை ஊக்கப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லி கலவர வழக்கில் கைது செய்யப்பட்ட உமர் காலித் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் இடதுசாரி கட்சிகள் போராட்டம். நாட்டின் இறையாண்மையை மதிக்க கோரி அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக முழக்கம். இன்று அவசரமாக கூடுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில். வெனிசுலா அதிபர் அமெரிக்காவால் நாடு கடத்தப்பட்டது குறித்து விவாதிக்க முடிவு. முஸ்தபிசூர் ரஹ்மான் விவகாரம் தொடர்பாக இந்தியாவில் நடைபெறவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாட வங்கதேச அணி மறுப்பு. போட்டிக்கு இன்னும் 1 மாதம் மட்டுமே உள்ள நிலையில் மைதானங்களை மாற்றுவது சாத்தியமற்றது என பிசிசிஐ திட்டமிட்டது. விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் கர்நாடக அணி அபார வெற்றி. 80 ரன் வித்தியாசத்தில் திரிபுரா அணியை வீழ்த்தி அசத்தல். விஜய் ஹசாரே கோப்பை தொடர்களில் அதிவேகமாக 100 சிக்சர்களை பறக்கவிட்ட வீரர் என்ற வரலாறு படைத்தார் ருத்ராஜ். 108 சிக்சர்களுடன் முதலிடத்தில் தொடர்கிறார் மனிஷ் பாண்டே. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்
முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 211 ரன்கள் சேர்ப்பு. தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் விமானங்களில் பவர் பேங்க் பயன்படுத்தி மற்ற சாதனங்களுக்கு சார்ஜ் செய்ய DGCA தடை. பவர் பேங்க் மற்றும் பேட்டரிகளை கைப்பையில் மட்டுமே வைத்துக் கொள்ள அனுமதி.